எம்ஜிஆரா சிவாஜியா இப்படி விளையாட்ட ஆரம்பிச்சது. ரஜினியா கமலான்னு வரும்பொழுது கொஞ்சம் சூடு பிடிச்சி வேகம் அதிகமாகி இன்னைக்கு தலையா தளபதியாங்கிற கேள்வி வரும்பொழுது வெறும் வெறித்தனமும் காட்டுமிராண்டித்தனமும் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடிய தரமட்ட லெவலுக்கு இறங்கி இருக்கிறது தான் சில இந்திய சினிமா ரசிகர்களுடைய கலா ரசனை. நான் பேசுறது கொஞ்சம் ஹார்ஷா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் நீங்களே பாருங்க. இப்ப நீங்க பார்த்ததெல்லாம் சினிமால தங்களுக்கு பிடிச்ச ஹீரோஸ்க்காக அவங்க ரசிகர்கள் செஞ்ச சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த உரிமை போராட்டங்கள். கடந்த சில வருஷங்களாவே இது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி இன்னைக்கு எங்க வந்து நின்னு இருக்கு தெரியுமா? புஷ்பா 2ல நடந்த ஆக்சிடென்ட் பத்தி நான் பேசுவேன். அது ஒரு ஜஸ்ட் ஒரு விஷயம். நான் பேச நினைக்கிறது ஒரு விஷயம். 40-50 வருஷமா இந்தியன் சினிமால காடு மாறி வளர்ந்திருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு என்ன காரணம்னு இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த விஷயம் இருந்திருக்காது. 10 நாள் முன்னாடி புஷ்பா 2 ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்காது. ஒரு ஹீரோ, பெரிய ஸ்டார், சொல்லாம கொள்ளாம வந்தாரோ இல்ல சொல்லிட்டே வந்தாரோ தெரியாது. அவருடைய படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தியேட்டருக்கு வந்திருக்காரு படம் பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. அவர் வந்த வேலை சரியான கூட்டம், அடி தடி நெரிசல். And in the chaos that ensued, ஒரு லேடி செத்து போயிட்டாங்க. 35-year-old woman died and her 9-year-old son sustained severe injuries. கூட்டத்துல அடிபட்டு மிதிப்பட்டு மூச்சு விட முடியாம ஒரு அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த லேடியோடைய பையன் சீரியஸ் கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இந்த வீடியோ அப்லோட் ஆகும்போது அவர் என்ன கண்டிஷன்ல இருப்பாருன்னு கூட தெரியாது. அவ்வளவு கிரிட்டிக்கலா இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு யார் காரணம்? அந்த நடிகர் இதுக்கு நேரடியான காரணம்னு நான் நினைக்கல. ஏன்னா அவர் ஒன்றும் அந்த அம்மாவை பிடிச்சி தள்ளி விடல. யாரோ ஒரு 100-200 முட்டாள்கள், ரசிகர்கள் என்ற பெயர்ல வந்த முட்டாள்கள் அந்த இடத்துல ஆர்கனைஸ்டா மூவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு ரீசனால அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆனா எஃப்ஐஆர் போடப்பட்டது யார் மேல? நம்ம ஹீரோ மேல. ஏன் தெரியாது. எஃப்ஐஆர் போட்டாங்களே தவிர ஒரு 7-8 நாளைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு தேதிக்கு கொலைன்னு பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரவுடி கூட தன் பேர்ல எஃப்ஐஆர் வந்துச்சுன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் ஒரு வக்கீல வச்சு ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் ஒண்ணு அப்ளை பண்ணி வாங்குவாரு. ஆனா எஃப்ஐஆர் போட்டு 7 நாள் ஆயும் இவர் வந்து ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு மூவ் பண்ணவே இல்லை. அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சாரா இல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டாரா தெரியல. திடீர்னு எங்க இருந்தோ போலீஸ் வருவாங்களாம். 8வது நாள் இவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். அப்பதான் பெயில்னு ஒண்ணு இருக்கிறதே இவருக்கு ஞாபகம் வருமா. பெயில் அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ள இவருக்கு பெயில் கிராண்ட் ஆகுமா. ஆனா அது இவர் கைக்கு வந்து சேர்றதுக்கு நேரம் ஆயிடுமா. அதனால ராத்திரி பூரா இவர் வந்து ஜெயில இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். காலையில பெயில் கிடைச்சு ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி ஒரு ஸ்டைலோட ஒரு வீட்டுக்கு வந்த அழக பாக்கணும். 24 மணி நேரம் கூட ஜெயில இருக்குல்ல. ஆனா 27 வருஷம் ஜெயில இருந்த நெல்சன் மண்டேலா கூட இவ்வளவு செலிப்ரேஷனோட வீட்டுக்கு வர கையை ஆட்டுவாராம், கால் ஆட்டுவாராம், எல்லாரையும் கட்டி பிடிச்சுக்குவாராம். மீடியா கேமராஸ் வேற அப்படியே வளைச்சு ஆங்கிளா இவரை போட்டோ எடுப்பாங்களா. இதுல என்னன்னா ஒரு பக்கம் இவர் படத்தோட கலெக்ஷன் மட்டும் பிச்சுக்கிட்டு போகுது. நேத்து வரைக்கும் ஃபிளவரா இருந்தவர் இன்னைக்கு ஜெயிலுக்கு போய் ஃபயர் ஆயிட்டதுனால இவரோட படத்தோட கலெக்ஷன் சூடு பிடிச்சு பத்திக்கிட்டு எரியுது. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இதெல்லாம் உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிஜம் மக்களே, முன்னாடி எல்லாம் சினிமாக்குள்ள மட்டும்தான் சினிமாவா இருந்தது. ஆனா இன்னைக்கு சினிமாவுக்கு வெளியில சினிமாவை சுத்தி நடக்கிற எல்லாமே சினிமாவா இருக்கு. இதெல்லாம் வெறும் சினிமாதான்றது உங்களுக்கு எனக்கும் தெரியுது. ஆனா இதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு சினிமாவையே உயிர் மூச்சா நினைச்சுக்கிட்டு ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் பாருங்க. அவனுக்கு இன்னி வரைக்கும் இது வெறும் சினிமான்னு புரியவே இல்லை. அவன் தான் இன்னைக்கு நம்ம கதையோட ஹீரோ. வெல்கம் டு வித்அவுட் மேக்கப் வித் விஷ்வா. நான் இன்னைக்கு ஒரு சினிமாக்கு போறேன்னா என்னுடைய ஆப்ஜெக்டிவ் இஸ் வெரி வெரி கிளியர். மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும், காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் திரும்பின பக்கம்லாம் தலைவலி, பிரஷர், ஸ்ட்ரெஸ், இதுதான் லைஃப். சோ அந்த சாட்டர்டே சண்டே வரும்போது அந்த தலையில இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பூரா கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் லைட்டா சந்தோஷமா மைண்ட் ஃப்ரீயா ஃபீல் பண்றதுக்கு நமக்கு வேற ஒரு உலகம் தேவைப்படுது. சோ அந்த டைம்ல நம்ம ஒரு சினிமா போகும்போது அது ஒரு ஃபீல் குட் மூவினா முகத்துல லைட்டா ஒரு ஸ்மைல், அதே ஒரு காமெடி மூவினா மனசு விட்டு ஒரு சிரிப்பு. இதுதான் என் சினிமா, இவ்வளவுதான் என் சினிமா. அங்கேயும் போய் கொலை, கற்பழிப்பு, கத்தி, ரத்தம், அருவாள், கையை விட்டு, காலை விட்டு, தலையை விட்டு, அதுக்கா போனா அந்த சினிமாக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து, சாஃப்ட்வேர்ல இருந்து, ஆட்டோமொபைல்ஸ்ல இருந்து மொத்த எல்லா இண்டஸ்ட்ரியும் அட்வான்ஸ் ஆகி முன்னோக்கி போயிட்டு இருக்கும் போது இந்தியன் சினிமா மட்டும் ஐம் சாரி டு சே ரெட்ரோகிரேட்.
பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு. I don't know how many of us even realize this. உடனே டெக்னாலஜி வளர்ந்திருக்கு, அது வளர்ந்திருக்கு, இது வளர்ந்திருக்கு, தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க. டெக்னாலஜியும் சினிமாவுடைய ரெவென்யூ மட்டும் தான் வளர்ந்திருக்கு. கோர் வேல்யூஸ் 70s 80sல நடிச்ச நடிகர்களுக்குலாம் வந்து யதார்த்தம் இல்ல, ஓவர் ஆக்ஷன் பண்றாங்கன்னு இன்னி வரைக்கும் ட்ரால்ஸும் மீம்ஸும் போட்டு அவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். நாம யதார்த்தமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் சினிமால? அவங்க ஓவர் ஆக்ஷன் பண்ணாங்கன்னா நம்ம ஓவரா ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்ஷன்ங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு ஹீரோ அருவாளியோ கோடாலியோ எடுத்து 200-300 பேர் அட் அ டைம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் யதார்த்தமா? See, personally, I have no qualms, none whatsoever. Hollywood cinema மாதிரி சினிமாவா மட்டுமே பார்த்துட்டு போற ஒரு பிராக்டிக்கல் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு நீங்க படம் எடுக்கிறதா இருந்தா சினிமாங்கிற பேர்ல என்ன கருமத்தை வேணா சொல்லுங்க, நோ ப்ராப்ளம்ஸ். ஆனா அப்படியே வச்சிருக்கீங்க உங்க ஆடியன்ஸை, அப்படியே வச்சிருக்கீங்க உங்க ரசிகர்களை. ஹீரோங்கிற பேர்ல நீங்க பண்றத பூரா அவன் இங்க ஏத்திக்கிட்டு இருக்கான். உங்க ரசிகன் நீங்க சொல்றத பூரா முழுசா நம்பிக்கிட்டு இருக்கான். ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் மொழிபெயர்த்த மாதிரி என் தலைவனோட படம் இது. படம் இல்ல, பக்தி பாடம். அந்த சேர்ல இருந்து கத்திய தூக்கிட்டு வந்தா அப்படி நிக்கிறாரு பாரு ஒரு ஸ்டில். ஜாக்கி சான் கால்ல ஊன்னான் தலைவா. ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. அவன் முகத்தை பாத்தீங்களா? அவனவா இருக்கான். உங்களை பார்த்து பைத்தியகாரத்தனமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் உங்களை தன்னோட ஆல்டர் ஈகோவா அசியூம் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் தான் ஐடலைஸ் பண்ற ஹீரோவாவே தன்னைத்தானே நினைச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன். சந்திரமுகி படத்துல வர கங்கா மாதிரி. அது எவ்வளவு டேஞ்சரஸ் தெரியுமா? கண்ணை கட்டி கம்பி மேல அவனை நடத்தி கூட்டிட்டு போற மாதிரி. கொஞ்சம் அவனை நீங்க தப்பா டீவியேட் பண்ணீங்கன்னா மேல இருந்து கீழே விழ போறது நீங்க இல்ல, உங்க ரசிகன். படிப்பு இல்லாம, பொழப்பு இல்லாம, பொறுப்பு இல்லாம பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு சுத்துவாரு நம்ம ஹீரோ. அவருடைய படிப்புக்கும் முகரக்கட்டிக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஒரு ஹீரோயின் அழகா இருப்பாங்க. லவ்ங்கிற பேர்ல அந்த பொண்ணை தெருவா துரத்தி ஸ்டாக்கிங் பண்ணுவாரு. போகையில வரையில லவ் டார்ச்சர் கொடுப்பாரு. அவளுடைய அழகு, படிப்பு, அவளுடைய கேரக்டர், ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே டோட்டலி வேறையா இருக்கும். இவருக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் இந்த டார்ச்சர் அவர் ரசிப்பா. இவர் பண்ற பொறுக்கித்தனம் தான் மேன்லினஸ் நம்பி இவரை லவ் பண்ணுவா. நம்ம ரசிகன் இதை பார்த்து இன்ஃபுளுன்ஸா என்ன பண்றான்னா அவன் ஏரியால இதே ட்ரை பண்றான். தனக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணுக்கு இதே மாதிரி டார்ச்சர் கொடுக்குறான். அவன் செருப்பால் அடிப்பா. பின்ன அந்த இடத்துல நம்ம ரசிகன் என்ன ஆகுறான்னா கன்ஃபியூஸ் ஆகும். நேத்து நான் பார்த்த படத்துல என் தலைமை இதைத்தானே பண்ணா, அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாலே, இவ மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறா? இவனுக்கு கோவம் வருது. கோவம் யார் மேல வரணும்? நியாயமா அந்த தலைவன் மேல வரணும். அவன் தான் இவனை மிஸ்லீட் பண்ணிருக்கான். ஆனா இவன் கோவம் அந்த பொண்ணு மேல வருது. நெட் ரிசல்ட் அவ மூஞ்சில ஆசிட் ஊத்துறது, தூக்கிட்டு போய் ரேப் பண்றது. இதைத்தானே இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். வாட் ஆர் யூ ட்ரைங் டு டெல் யுவர் ஃபேன்ஸ்? பொம்பளை கிட்ட தப்பா நடக்கிறது, அசிங்கமா வர்ணிக்கிறது, டபுள் மீனிங்ல பேசுறது, பிடிக்காதவன் போறவன் வரவனை எல்லாம் வந்து அருவாள் எடுத்து வெட்டுறது, கத்தியால குத்துறது. இதை தவிர என்ன சொல்லி கொடுத்திருக்கீங்க உங்க ரசிகர்களுக்கு? இதுல வேற நார்த் மெட்ராஸ் ஒரு ஏரியாவை தனியா குத்தகைக்கு எடுத்தே வச்சிட்டோம். ஏதோ தமிழ்நாட்டுல நார்த் மெட்ராஸை தவிர வேற ஏரியாவே இல்லாத மாதிரியும், அந்த நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறவன் பூரா வந்து கத்தி அருவாள்னு எடுத்து ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்துற மாதிரியும். வெளி ஸ்டேட்ல இருக்கிற மக்களுக்கும் வெளிநாட்டுல இருக்கிற மக்களுக்கும் உங்க நார்த் மெட்ராஸை பத்தி என்ன ஒப்பீனியன் இருக்கும்? அப்படியா இருக்கு நார்த் மெட்ராஸ்? முன்னாடி எப்படியோ தெரியாது, இன்னைக்கு கண்டிப்பா நார்த் மெட்ராஸ் அப்படி இல்ல. எனக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, படிச்சிருக்காங்க, பிசினஸ் பண்றாங்க, இன்ஜினியர், டாக்டர்னு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பாக்குறாங்க. அப்புறம் ஏன் அந்த ஒரு ஏரியாவை மட்டும் அப்படி ஒரு இமேஜோட காட்டுறீங்க? இது ஒரு படம்னா பரவாயில்ல, வர்றது பூரா. நான் ரீசெண்டா ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன். வழக்கம் போல நம்ம ஹீரோ வந்து ஒரு தெருப்பொறுக்கி. நைட் டைம்ல அந்த ஹீரோயின் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. இவர் வந்து வழக்கம் போல அந்த பொண்ணை ஸ்டாக் பண்ணி டார்ச்சர் பண்றாரு. அந்த பொண்ணு ஓடுது, இவர் துரத்திக்கிட்டே வராரு. அந்த பொண்ணு இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு தன்னுடைய வீட்டுக்குள்ள வந்துட்டு, அதுக்கப்புறமாவும் இவர் வந்து அந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றாரு. இதுக்குள்ள யாரோ போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் வர டைம்குள்ளார இவர் என்ன பண்றாரு? அந்த பொண்ணை மொலெஸ்ட் பண்றாரு, பிசிக்கலி மொலெஸ்ட் பண்றாரு. கரெக்டா போலீஸ் வந்து கதவை தட்டும் பொழுது அந்த இடைப்பட்ட டைம்குள்ளார இவர் மொலெஸ்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. அந்த பொண்ணுக்கு அது பிடிச்சு போயிடுது. சோ கதவை தட்டுற போலீஸ் கிட்ட அந்த ஹீரோயின் சொல்றா, எனக்கு இவனை பிடிச்சு போச்சு, அதனால நீங்க இனிமேல் தேவையில்லை, போயிடுங்க அப்படின்னு. இதை விட கேவலமா ஒரு ஹீரோயின் கேரக்டரை காட்ட முடியும்? இன்னொரு படத்துல ஒரு ஹீரோ பண்ற டான்ஸ் மூவ்மெண்ட் பாருங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அந்த ஹீரோயின்ங்கிற கேரக்டர் மேல படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன மரியாதை வரும்? ஒரு பொம்பளையுடைய மாடஸ்டியும் மரியாதையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அப்படி என்ன ஹீரோயிசம் வேண்டி கிடக்குன்னு தான் கேட்கிறேன். இதை பார்க்குற உங்க ரசிகன் என்ன எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆவான்? நாளைக்கு அவன் லைஃப்ல அவனுடைய பொண்டாட்டியோ காதலியோ கேர்ள் ஃப்ரெண்டையோ அவன் எப்படி நடத்துவான்? எதையுமே யோசிச்சு பார்க்கலையே. ஒரு ஹீரோயின், நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு, காதலிக்கிற பொண்ணு, அவளை அறக்குறையா ட்ரெஸ் பண்ண வச்சு டான்ஸ் மூவ்மெண்ட்ங்கிற பேர்ல இவர் பாக்குறது பத்தாதுன்னு இவர் கூட டான்ஸ் ஆடுறவெல்லாம் அந்த பொண்ணோட இடுப்பை எப்படி பாக்குறான்? இதைத்தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க உங்க ரசிகனுக்கு இத்தனை வருஷமா? இப்படி பாட்டுலயும் பஞ்ச் டயலாக்லயும் நீங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் பாடமா நினைச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்க ரசிகன். ஒண்ணு காதல்ங்கிற பேர்ல ஹீரோயின் அசிங்கப்படுத்துறீங்க, இல்ல அவ கன்னத்துல அரைஞ்சு அசிங்கப்படுத்துறீங்க. விளையாட்டா இருக்க வேண்டிய ரொமான்ஸை விரசமா காட்டுறது, வில்லன் அடிக்கிறேன்ற பேர்ல வயலன்ஸோட உச்சக்கட்டத்துக்கே போறது. இதுதான் நீங்க செட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் உங்க ரசிகனுக்கு.
இதையெல்லாம் பண்றது பத்தாதுன்னு பண்றதை நியாயப்படுத்துறதுக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை படத்துல பஞ்ச் டயலாக் வேற எங்கிருந்து தான் வந்துச்சோ அந்த கல்ச்சர் சத்தியமா தெரியல. ஹாலிவுட் சினிமால யாராவது பஞ்ச் டயலாக் பேசி பார்த்திருக்கீங்களா? ஜேம்ஸ் பாண்ட்ல இருந்து ஜாக்கி சான் வரைக்கும் யாராவது பஞ்ச் டயலாக் பேசியிருக்காங்களா? இல்ல கிளின்ட் ஈஸ்ட்வுட்ல இருந்து கிறிஸ்டோபர் நோலன் வரைக்கும் எந்த டைரக்டராவது படத்துல பஞ்ச் டயலாக் வச்சு பார்த்திருக்கீங்களா? எந்த ஹீரோவுடைய கட் அவுட்டுக்காவது ஹாலிவுட்ல எவனாவது பாலாபிஷேகம் பண்ணி பார்த்திருக்கீங்களா? உடனே முட்டு கொடுக்காதீங்க. அதெல்லாம் மேல்நாடு, அவெல்லாம் படிச்சவன். படிக்காம இருக்கிறதா இந்த அசிங்கத்துக்கெல்லாம் காரணம்னா தயவு செய்து படிச்சாவது தொலைவுமேன்ற. நீங்க படிச்சுட்டு வந்து பாருங்க, இந்த ஹீரோஸோட பப்பெல்லாம் வேகுதான்னு பாப்போம். அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆபரேஷன் செலவு பண்ற காசு என் தளபதிக்கா நான் பண்ணிருக்கேன். 1.5 லட்சம் 80 கட் அவுட் தான் நான் பண்ணிருக்கேன். யாரா நீங்க பண்ணுவீங்களா? என் தளபதி என் உசுறு தலைதான். அப்பா அம்மா தான் அப்புறம் தலைதான் மெயின். ஊர் உள்ள தலைங்க நீ சொல்லி அப்பா அம்மானு நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது, இங்கே கவுந்துருவேன். தலைதான் சொல்லு. அவனை பாத்தீங்களா? ஏதோ அந்த ஹீரோவுடைய அடிமை மாதிரி பைத்தியம் முடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பாவுக்கு மருந்து இருக்கா, பொண்டாட்டி சாப்பிட்டுச்சா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போச்சா, எதுவுமே தெரியாது. ஆனா உங்க படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னா விடிய காலையில 3 மணிக்கு திருடியோ பிச்சை எடுத்தோ கடன் வாங்கியோ எங்க இருந்தாவது ஒரு 2000 ரூபாய் கொண்டு வந்து உங்க படத்துக்கான டிக்கெட்டை வாங்கி அந்த நெரிசல்லையும் கூட்டத்திலையும் அடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு அவன் பிள்ளைக்கு பால் இருக்கோ இல்லையோ உங்க கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அவனை பார்த்தா பாவமா இல்ல? அவனுக்கு நீங்க வேற எதுவும் நல்லது பண்ண வேண்டாம், அவன் நாசமா போகாம பாத்துக்கிட்டாலே போதுன்ற. இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு கடைசியில அந்த தியேட்டருக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு விடைக்கால 4 மணிக்கு உங்க படத்தை அவன் பார்க்க ஆரம்பிக்கும் போது ஹீரோயிசம்ங்கிற பேர்ல உலகத்துல உள்ள அத்தனை தப்பான விஷயத்தையும் அவனுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் ஏதோ ரொம்ப ஹார்ஷா பேசுறேன்னு அந்த சம்பந்தப்பட்ட ஹீரோஸோட ரசிகர்கள் என் மேல கோவப்படாதீங்க. நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உடனே முட்டு கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனுக்கு வராதீங்க. நான் இன்னைக்கு சினிமா ரசிகர்கள் எவ்வளவோ நற்பணி வேலைகள்லாம் செய்யறாங்க, பிளட் டொனேஷன்லாம் செய்யறாங்க. நான் பிளட் டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற தெளிவான ரசிகர்களை பத்தி பேசல. இன்னி வரைக்கும் கட் அவுட்டுக்கு பால் டொனேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற திருந்தாத ரசிகர்களுக்காக பேசிட்டு இருக்கேன். புலி படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதை கண்டித்து மதுரை சண்முகா திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரசிகன்கிற பேர்ல நீங்க பண்ற கண்மூடித்தனமான காட்டுமிராண்டித்தனமான வேலை தான் இன்னைக்கு புஷ்பாங்கிற படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு அம்மாவுடைய உயிரை வாங்கியிருக்கு. அப்படி என்ன அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல இருக்கு எனக்கு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், வேற கதையா இருக்க போது அதே கதை தானே அது. அதுக்கு எதுக்கு உயிரை விடுறீங்க? உயிரோட வேல்யூன்னு என்னன்னு தெரியுமா? சரி, தெரியாதனமா அன்னைக்கு அந்த சினிமாக்கு போய் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணாங்க, உடனே கொஞ்ச நேரத்துல விட்டுட்டாங்க. ஆனா அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை நடிகர்களும் மொத்த இண்டஸ்ட்ரியும் அல்லு அர்ஜுனுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், அல்லு அர்ஜுனுக்கு சாலிடாரிட்டி கொடுக்குறோம்னு மொத்த பேரும் போய் அல்லு அர்ஜுன் வீட்டுல நின்னு மலை மாறி நின்னு சப்போர்ட் பண்ணாங்களே. அந்த நடிகர்கள் யாராவது இறந்து போன அந்த அம்மா வீட்டுக்கு போய் நின்னாங்களா? சப்போர்ட் கொடுத்தாங்களா? சம்பந்தப்பட்ட அல்லு அர்ஜுனும் சரி, சப்போர்ட்டுக்கு போன நடிகர்களும் சரி, அவங்க எல்லாம் இன்னைக்கு அத்தனை கோடி ரூபாய் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அது ஒவ்வொன்றும் ரசிகர்களாகிய நீங்க போட்ட பிச்சை தானே. அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு போன எத்தனை நடிகர்கள் அந்த அம்மா வீட்டுக்கு போனாங்க? ரசிகர்களை இப்பவாவது இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. இவங்க தான் உங்க நடிகர்கள், இவங்க தான் உங்க தலைவர்கள். இவங்களுக்காக தான் நீங்க உயிரை கொடுத்துட்டு இருக்கீங்க. இறந்து போன அந்த அம்மா வீட்டுக்கு யாரும் போக வேண்டாம். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. படத்தை பார்க்க வந்த ஒரு உயிர் போயிருக்கு, இன்னொரு உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இனி ஒரு உயிர் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோங்கிற பேர்ல யாரும் கட் அவுட் மேல ஏறி பாலாபிஷேகம் பண்ணக்கூடாது. எந்த நடிகராவது அறிக்கை விட்டாரா? இந்த கட் அவுட் கல்ச்சர்ங்கிறது இத்தோட ஒழியட்டும், இனி இந்த அசிங்கம் நடக்கக்கூடாது. எந்த நடிகராவது அவருடைய ரசிகர் மன்றத்துக்கு உத்தரவு போட்டாரா? போட மாட்டாங்க. அவங்க கட் அவுட் மேல ஏறி நீங்க பட்டாபிஷேகமும் பாலாபிஷேகமும் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க வாழணும். ஐயா, இந்திய சினிமா நடிகர்களே, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. சினிமா டுடே இஸ் a very very powerful and a very forceful medium. அதுல ஒரு சில ஹீரோஸ் தான் டாப்ல உச்சத்துல உட்கார்ந்துகிட்டு உங்களுடைய ரசிகர்களோட வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு இருக்கீங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு வரம், இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? அந்த ரசிகன்கிறவன் உங்க கையில இருக்கிற ஒரு கிளே மோல்டுன்னு களிமண் பொம்மை மாதிரி. அவனை ஆக்குறது அழிக்கிறது ரெண்டுமே உங்க கையில தான் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஹேண்டில் பண்ணீங்கன்னா அந்த ரசிகனோட லைஃபை நீங்க சிறப்பா மாத்தி அமைச்சு கொடுக்கலாம். யோசிங்க. முதல்ல நம்பி வந்த ரசிகனை நல்லபடி வாழ வைங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன்ல நின்று நாட்டு மக்களை வாழ வைக்கலாம். இட்ஸ் வித்அவுட் மேக்கப் வித் விஷ்.